இந்த மாதிரி பழமையான மரங்களை எல்லாம் காடுகள்ல தான் பார்க்க முடியும். அது பார்த்தீங்களா, அடிமரம் என்ன மாரி இருக்கு. அப்படியே கல்ல வந்து கூச்சு போட்டாப்புல இருக்கு. உண்மையிலே இந்த மரம் எதனால அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா பழமையான மரம்ன்றது தெரிஞ்சது. இந்த மாரி மரங்கள், ஓடையில தண்ணி போறது, அது மாரி வனவிலங்குகள் இதையெல்லாம் நம்ம வனத்துக்கு போனா தானங்க பார்க்க முடியும். எங்களுக்கு பக்கத்துல இருக்கனால இதுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்தோம். ரோட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ரோட்ல தான் பஸ், கார் எல்லாம் போறக்கூடிய ரோடு இதுதான். இது வழியா இப்போ வந்தாச்சு ஏறி. பார்த்தீங்கன்னா, நெடுக இவக தான் இருப்பாக. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை பார்ப்பாக. இவங்கள ரசிச்சுக்கிட்டே போலாம். இந்த ஓடை தண்ணீர் தான் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா ஷார்ட்ஸ், அதில் நடந்து வந்த பாதை அந்த கற்கள் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓடை தண்ணி தான். இவங்க உட்காந்துக்கிட்டே உறங்குறாங்க. அப்படியே இவங்கள கடந்து போனோம்னா ஒரு பெரிய ஆலமரம். அதில் பார்த்திங்கன்னா விழுதுகள் நிறைய இருந்தது. இதெல்லாம் தாண்டி நமக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு பழமுதிர்ச்சோலை அறுபடை வீட்டில் 6ஆம் படை வீடான முருகப்பெருமான் இருப்பார். அங்கே தரிசனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தான் இங்கே எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க.